Illustration 21. The following figures have been extracted from the financial accounts of a manufacturing firm for the first year of its operation. Direct material consumption 50 lakhs, direct wages 30 lakhs, factory overhead 16 lakhs, administration overhead is so administration overhead is 7 lakhs and selling and distribution is 9 lakh 60,000. Bad debts is 80,000. Preliminary expenses written off is 40,000. Legal expenses is 10,000. Dividend received is 1 lakh. Interest on deposit received is 20,000. Sales 1 lakh 20 units at 1 crore 20 lakhs. Closing stock, finished stock is 4,000 units, 3 lakh 20,000 rupees. Work in progress is 2 lakh 40,000 rupees. The cost accounts for the same period revealed that the direct material consumption was 5 lakh 56 lakhs. Factory overhead recovered at 20% on prime cost. Administration overhead is recovered at 6 rupees per unit of production. Selling and distribution overhead are recovered at 8 rupees per unit sold. You are required to prepare costing and financial profit and loss account and reconcile the difference in the profit in the two sets of accounts. Illustration 21. ஸோ illustration 21ல உங்களுக்கு எல்லா ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காஸ்டி P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, அண்டர் ரிக்கவர்டா ஓவர் ரிக்கவர்டான்ட்டு சம் போட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு சே சம்திங் தட் this is not a typical trading and P&L account. இது வந்து நான் systematic trading P&L account மாதிரி பிரிச்சு போட போறதில்லை. ஏன்னா it's not necessary in this case இந்த சம் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் as it is என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அந்த இன்புட் வந்து நான் போட்டுட்டு ஆன்சர் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த சம்க்கு வந்து நம்ம as it is ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் இதான ஃபார்மேட் இதான யூஸ்வல் ஃபார்மேட்டுன்னு கிடையாது. இதுக்கு ஃபாலோ பண்ண தேவை நெசசிட்டி கிடையாது. ஸோ இப்போ நான் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன் செகண்ட். ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஆஸ் இட் இஸ் நான் வந்து இன்புட் பண்ணிட்டே வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல் வந்து 50 lakhs. Next, direct wages 30 lakhs. Next is factory overhead 7 lakhs. Sorry, factory overhead is 16 lakhs. Next, administrative overhead. Administrative overhead is 7 lakhs. நான் எல்லாமே ஷார்ட்டாக எழுதுறேன். ஏன்னா டைம் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இந்த மாதிரி ஃபுல்லாக நான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு ஐட்டமும் நான் வந்து போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் நான் போடுவேன். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் இஸ் 9,60,000. நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ் 80,000. நெக்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். பேட் டெப்ட்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளோட பியூர் ஃபைனான்ஷியல் ஐட்டம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் 40,000. நெக்ஸ்ட் லீகல் சார்ஜஸ். Legal charges is 10,000. So debit side போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிரெடிட் சைடு இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிரெடிட் சைடில் என்னெல்லாம் இருக்கு, டிவிடெண்ட் இன்கம் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ டிவிடெண்ட் ரிசீவ்ட். ஸோ டிவிடெண்ட் ரிசீவ்ட் இஸ் 1 lakh. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் மூலிமா ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20,000.
நெக்ஸ்ட் சேல்ஸ் இன்கட் பண்ணிருக்காங்க. சேல்ஸ் டோட்டல் வேல்யூ இஸ் 1 crore 20 lakhs. So how many units? 120 units சேல் பண்ணி அதோட சேல் வேல்யூ. நெக்ஸ்ட் வேற என்ன இன்கம்ல உங்களுக்கு வந்திருக்கு? க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்ல என்னென்னலாம் இருக்குன்னா, ஒன்று ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கு, இன்னும் செமி ப்ராசஸ்டு ஃபினிஷ் குட்ஸ். செமி ப்ராசஸ்டு குட்ஸ் தான் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் 4000 யூனிட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு. எவ்வளோனா வேல்யூ ஆஃப் 3,20,000 ஒர்த் குட்ஸ் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல குட்ஸ் எல்லாம் இன்னும் ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகலாம், இல்லை செமி ப்ராசஸ்டு ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து 2,40,000. நெக்ஸ்ட் ஓகே, ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் போத் சைடும் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிரெடிட் சைடில் 1 crore 20 lakhs, 21 lakh, 26 lakhs, 60,000 plus 20, 68,000. Okay, 1 crore 26 lakh 80,000. So இங்க இருக்க ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ 80 lakhs, 96 lakhs, 1 crore கம்மியாக வருது இந்த சைடு டெபிட் சைடு. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே நெட் ப்ராஃபிட் வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் நெட் ப்ராஃபிட். எவ்வளோ நெட் ப்ராஃபிட்னா 1 lakh 12 lakhs வருது. 12,90,000 டிஃபரன்ஸ் வருது. ஸோ நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல வர நெட் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் காஸ்டிங் P&L அக்கௌண்ட்ல எவ்வளவு நம்மளுக்கு ப்ராஃபிட் டிரைவ் பண்றோன்றத போட்டு பார்க்க போறோம். ஸோ நான் இங்கே போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ காஸ்டிங் P&L அக்கௌண்ட். ஸோ காஸ்டிங் பீரியடில் ஃபர்ஸ்ட் நான் டெபிட் சைடு எல்லாமே போட்டுட்டு வரேன். டைரக்ட் மெட்டீரியல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின்ல காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் திஸ் சேம் பீரியட் ரிவீல் தட் த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கன்சம்ஷன் வாஸ் 56 lakhs கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் யுவர் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 56 lakhs. நெக்ஸ்ட் டைரக்ட் வேஜஸ்ல எந்த இதுவும் கொடுத்தல அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ நோ சேஞ்ச் இன் தட். ஸோ டைரக்டாக 30 lakhs அப்படியே போட்டுக்கிறேன் as it is. நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த எல்லா ஐட்டம்ஸ்லாம் வராது. இதில் ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் காஸ்ட் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, சேம் அதே மெத்தட் தான். ஸோ இதை நான் ஆட் பண்ணனா ஐ கெட் ப்ரைம் காஸ்ட். ஸோ 86 lakhs. நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் ஓவர் ஹெட். ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஓவர் ஹெட் வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆர் ரிகவர்ட் அட் 20% ஆன் ப்ரைம் காஸ்ட். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து ப்ரைம் காஸ்ட்ல 20% சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து 20% சொல்றாங்க. ஸோ 86 lakhல 20%னா 17,20,000. ஸோ இதை ஆட் பண்ணுவோம். இது ஆடபிள் ஐட்டம் தான். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா we get 1 crore 3,20,000 I guess. நெக்ஸ்ட் வேற என்ன ஐட்டம் இருக்கு? ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கா? ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கானா? க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக் இல்லை, க்ளோசிங் ஸ்டாக்ல ஃபினிஷ் குட்ஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தான் எடுத்துக்கணும். 2,40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 2,40,000. 2,40,000. So then less panana I get my factory cost. How much the value is? 1 crore 80,000 I guess. Okay.
நெக்ஸ்ட் வேற என்ன ஐட்டம்ஸ் இருக்கு? ஓகே, அட்மின் எக்ஸ்பென்ஸ், அட்மின் ஓவர் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அட்மின் ஓவர் ஹெட்ஸ் அதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் இஸ் ரெக்கவர்ட் அட் 6 per unit of production அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் 6 rupees. ஸோ ப்ரொடக்ஷன் எது? சேல் யூனிட்ஸ் நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கீங்கன்னா 1,20,000 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கீங்க. ஃபினிஷ்ட் குட்ஸ் ஸ்டாக் வந்து எவ்வளோ யூனிட்ஸ்னா 4,000 யூனிட்ஸ் வந்து இருக்கு அவங்ககிட்ட. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ப்ளஸ் ஃபினிஷ்ட் குட்ஸோட 4,000 ஆட் பண்ணோன்னா 1,24,000 யூனிட்ஸ் வந்து நம்ம டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 1,20,000 யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டோம். மிச்சம் பேலன்ஸ் 4,000 யூனிட்ஸ் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்குக்கு போயிடுச்சு, க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு. ஸோ இந்த டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணதே இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் தான் இன்டூ 6 rupees ரெக்கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1,24,000 இன்டூ 6 தான் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் 7,44,000 வரும். ஸோ நாங்கள் எடுத்து எழுதிக்கிறேன் 7,44,000. ப்ரொடக்ஷன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஐட்டம். ஸோ இது ஆட் பண்ணனா ஐ கெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது ஆட் பண்ணனா 1 crore 8,24,000 I guess. 24,000. ஓகே, ஸோ ஃபினிஷ்ட் குட்ஸ் ஏதாவது ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? ஸோ செக் பண்ணால் ஓப்பனிங்கில் ஆனால் க்ளோசிங் ஃபினிஷ்ட் குட்ஸ் இருக்கு. ஸோ லெஸ் க்ளோசிங் ஃபினிஷ்ட் குட்ஸ். க்ளோசிங் ஃபினிஷ்ட் குட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,20,000 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஆனால் அந்த 3,20,000 யூனிட்ஸ் வந்து 3,20,000 யூனிட்ஸ், இது வந்து 3,20,000. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் ஒர்க்கிங் நோட் இருக்கு. ஸோ நம்ம டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா 1,24,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்கர் ஆன காஸ்ட் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எவ்வளோனா திஸ் இஸ் 1 crore 8,24,000. ஆனால் நமக்கு க்ளோசிங் ஃபினிஷ்ட் குட்ஸ் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 4,000 ஸ்டாக் இருக்கு. ஸோ அதுக்கான வேல்யூ என்ன? கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 1 crore 82,4 into 400 divided 4,000 divided by 1,24,000 போட்டோன்னா 3,49,161 3,49,161 தான் நம்மளோட க்ளோசிங் ஃபினிஷ்ட் குட்ஸோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ இங்கே நான் போட்டு இந்த அமௌண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து நான் டிடெக்ட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து டிடெக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் எதுனா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நான் இதை லெஸ் பண்ணால் 10,474 830. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேற என்ன ஐட்டம் இருக்கு? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் இருக்கு. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? எஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஆர் ரெக்கவர்ட் அட் 8 per unit சோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. 8 rupees at யூனிட் சோல்டுனா எவ்வளோ யூனிட் சோல்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோம்? 1,20,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம போடணும். ஸோ இந்த 1,20,000 into 8 rupeesனா I get 9,60,000. Yes, 9,60,000. ஸோ இதை வந்து ஆட் பண்ணனா I get 8,3 சாரி இது 9 வரும். 3,9 இது 4 இது 13 ஒன்று 14 ஒன்று ஆட் பண்ணனா 11. ஸோ 11,434,839.
நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் ஐட்டம் இருக்கா? ஸோ இந்த ஐட்டம் வந்து நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. நெக்ஸ்ட் நமக்கு ப்ராஃபிட். சேல்ஸு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியாது, ப்ரீ டிட்டர்மைண்டாக ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோனா 1,20,00,000 சொல்லியிருக்காங்களே, அதாவது தட் இஸ் யுவர் சேல் வேல்யூ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ கிரெடிட் சைடில் எடுத்து எழுதிடுறேன். சேல்ஸ் 1,20,00,000. ஓகே, ஸோ அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் என்னோட ப்ராஃபிட். ஸோ 565,161. ஸோ திஸ் இஸ் மை 5,65,161 இஸ் மை ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட் என்னது, ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் ஓவர் வேல்யூஷன் அண்டர் வேல்யூவேஷன் வந்து நடந்திருக்குன்றத போடலாம். ஸோ இது வரைக்கும் ஐ ஹோப் ஃப்ரம் திஸ் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சம் கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த சைட் ஃபுல்லாக எரேஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு திரும்ப இந்த ப்ரீஎண்டல் அக்கௌண்ட் செக் பண்ணணும்னா வீடியோ வந்து நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைட் நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ reconciliation statement. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒவ்வொரு ஐட்டமாக செக் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் ஆஸ் பர், ஃபர்ஸ்ட் நான் எடுத்து எழுதுறேன். ப்ராஃபிட் ஃபுல்லாலாம் எழுதலை, நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். இதை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோன்னா 12,90,000 கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ ஆஸ் இட் இஸ் இங்கே 12,90,000. நெக்ஸ்ட் அண்டர் வேல்யூவேஷன்லாம் ஆட் பண்ணுவோம், ஓவர் வேல்யூவேஷன்லாம் நம்ம வந்து லெஸ் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் அண்டர் வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூவேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல்ஸ். எஸ், இது வந்து 50 lakhs இருந்துச்சு, பட் ஆனால் இங்கே வந்து 56 lakhs வந்து நம்ம இன்கர் பண்ணிக்கோம். ஸோ 6 lakhs வந்து நம்மளுக்கு வந்து ஓவர் வேல்யூவேஷன் நடந்திருக்கு. ஸோ ஓவர் வேல்யூவேஷன்னா ஓவர் அப்சார்ப்ஷன். ஸோ ஓவர் அப்சார்ப்ஷன் டைரக்ட் மெட்டீரியல் 56 lakhs minus 50 lakhs. இது டிஃபரன்ஸ் அமௌண்ட் இஸ் 6 lakhs. நெக்ஸ்ட் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைரக்ட் வேஜஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. யா, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ல சேஞ்சஸ் இருக்கு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்ல வந்து நம்ம எவ்வளோனா, நம்மளுக்கு ஆக்சுவலாக இன்கர் ஆகிக்கிறது 17,20,000. பட் ஆனால் நம்மளுக்கு வரவே எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கணும்னா 16 lakhs. ஸோ இங்கே ஓவர் வேல்யூவேஷன் ஆயிருக்கு. எவ்வளோ 1,20,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஓவர் வேல்யூவேஷன். ஸோ திரும்ப லெஸ் பண்ணணும். ஃபேக்ட்ரிஸ் ஓவர் ஹெட் 1,20,000. ஏன் நம்ம ஓவர் அப்சார்ப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து லெஸ் பண்ணுறோன்னா, ஓவர் அப்சார்ப்ஷன் வந்து நம்ம அதாவது காஸ்டிங் பிஎன்எல் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட் வந்து லெஸ் பண்ணும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் லெஸ் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வேற என்ன ஐட்டம்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு? இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, இதில் எந்த சேஞ்சும் இல்லை. யா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ல சேஞ்சஸ் இருக்கு. ஸோ பிஎன்எல் வந்து அட்மின் எவ்வளோனா 7 lakhs. பட் ஆனால் நம்மளுக்கு கேஷ்ல இன்கர் ஆயிருக்கிறது 7,44,000. ஸோ 44,000 rupees நம்மளுக்கு ஓவர் வேல்யூவேட் ஆயிருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் 44,000. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஆமாம் சேஞ்ச் நடந்திருக்கு. எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? சும்மா 2,40,000 ஃபினிஷ்டு குட் இல்லையா?
3,20,000. ஆனால் நமக்கு ஆக்சுவல் இன்கம் இருக்கு 3,49,161 ஓவர் வேல்யூவேஷன் ஆயிருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்டிங் பீரியட் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா, க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷன் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டு தான். ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் காஸ்டிங் பீரியட்ல. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். ஸோ 3,20,000 minus 3,49,161 different amount is 29,161. Next item. Next selling and distribution எந்த சேஞ்சஸுமே இல்லை. வேற என்ன ஐட்டம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பியூர் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட், அதாவது பியூர் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஐட்டம்ஸ் எல்லாம் போடலாம். பேட் டெப்ஸ், ப்ரிலிமினரி, லீகல் சார்ஜஸ் எல்லாமே பியூர் ஃபைனான்ஷியல் ஐட்டம். ஸோ அது எல்லாமே இங்கே ஆட் ஆகும். ஸோ பேட் டெப்ஸ், preliminary expenses and legal charges இது எல்லாமே ஆட் ஆகும். ஸோ இது ஒரு 80,000 வருமா, இது 80,000. preliminary வந்து preliminary expenses ஒரு 40,000, legal charges வந்து ஒரு 10,000. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா ஐ கெட் 1,59,161. நெக்ஸ்ட் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7,20,000, ஓகே 8,84,000 வருது. ஸோ இதுலேருந்து இதை நான் லெஸ் பண்ண 12,90,000லேருந்து நான் இந்த ஐட்டம் வந்து 1,59,161 லெஸ் பண்ணிவிட்டு அதில் வர ஐட்டமை வந்து 8,84,000 லெஸ் பண்ணனா ஐ கெட் அ ப்ராஃபிட் as per cost account. I get this amount 5,65,161. ஸோ இந்த ஐட்டம் ரெண்டு சைடுமே நமக்கு இந்த ஐட்டம்ஸ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அவர் சம் இஸ் ரைட். சார் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எந்த அரித்மெட்டிக்கல் எரர் எதுவுமே இல்லை, போஸ்டிங் எரர் எதுவுமே இல்லை, கரெக்டாக நம்ம போட்டிருக்கோன்றது அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல உங்களுக்கு திரும்ப வந்து அது தெரியணும்னா வீடியோவை ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி 2-3 தடவை பார்த்துட்டு கான்செப்ட் அந்த லாஜிக் பிஹைண்ட் திஸ் சம் பார்த்துட்டிங்கன்னா யூ பி கிளியர் வித் திஸ் சம், யூ வில் மாஸ்டர் திஸ் சாப்டர். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்களே மேனுவலாக ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். So that's it. Your illustration number 21 is over.